எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா சற்று முன் ஒரு வேலைவாய்ப்பு தகவலை அறிவித்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடயே பெல் ஐக்கான ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா 27,000 வந்து கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு எந்த வகையான எக்ஸாம்ஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூஸ் மூலிமா தான் கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான லாஸ்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 25/2/2025. இந்த போஸ்டிங்ஸ்க்கான எண்ட் டேட் வந்து முடியுது. இதை பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து அஃபீஷியல் சைட்டில் காட்டி உங்களுக்கு வந்து ரீட் அவுட் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி முடிக்கும் பாருங்கள், ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோ. இப்போ வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து டிஎன் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்ஸ்க்கான பேர் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார்ம் ஃபில்அப்கான போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் வந்து எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் வந்து எழுதிக்கோங்க. ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் இந்த இடத்துல வந்து எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அது வந்து எழுதிக்கோங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ். ஓகேங்களா? ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களே ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா ஆலியா, ஸ்டேட்டஸ் என்னவோ அந்த ஸ்டேட்டஸ் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ், இப்போ ரீசெண்டாக ஸ்டே பண்ணுறதுக்கான அட்ரஸ் இந்த இடத்துல வந்து ஃபில்அப் பண்ணிக்கோங்க. 8th ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஆக்டிவ் மொபைல் நம்பராக கொடுத்துருங்க இந்த இடத்துல. நீங்கள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அது எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா ப்ளஸ் ஷார்ட் ஃபார்ம் ப்ளஸ் ஃபுல் ஃபார்மாக இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக குவாலிஃபிகேஷன் தான் முடிச்சிருந்தீங்கன்னா அதுவும் இந்த இடத்துல வந்து ஆடட் அட்வான்டேஜ் உங்களுக்கு, அதுவும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டி வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தா ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ட்டா இல்லையான்னு சொல்லிட்டு இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் டிசேபிலிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அது இருக்குன்னா இல்லை, டிவோர்ஸ் இந்த மாதிரி ஆயிருந்துச்சிங்கன்னா அது இந்த இடத்துல நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஓப்பனிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து பார்த்தலாம். இது எதுங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து தான் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 2 டைப்ஸ் ஆஃப் வந்து ஒர்க் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் ஒர்க்கருக்காக தான் வந்து எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலிஸ்டாக கொஞ்சம் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஓகேங்களா? நான் இன்ஸ்டிடியூஷன் கேரியர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சவங்க யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2+ years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான சேலரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 27,804 முடிக்கும் ஸ்டார்ட் ஆகுது ஆஸ் பர் த மந்த். உங்களுக்கான பர்ஃபார்மன்ஸ் பேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக அதில் வந்து இருக்கும். இதுக்கான ஏஜ் கிரைட்டீரியாவை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 42 years இருக்கிற முடிக்கு யார் வேணாலும் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தெளிவாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னால் டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் லிங்க்ஸ் உங்களுக்கு வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? செகண்ட் போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ஸ். ஓகேங்களா? இந்த அக்கௌண்டன்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் கண்டிப்பாக இருக்கணும், காமர்ஸில் ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே பொறுப்பு பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ்லும் ஸ்ட்ராங்காக வந்து இருக்கணும். இது பொறுத்த முடிக்கும் வந்து 1+ years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இன் திஸ் ரிலவன்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அக்கௌண்டன்ஸ் பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா இன்னமும் பெட்டர். அதுக்கூடயே பார்த்தீங்கன்னா டேலி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தால் இன்னமும் பெட்டர். ஓகேங்களா? காமர்ஸ் பொறுத்த முடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மேண்டேட்ரி எந்த ஃபீல்டுக்கு போனாலும் அதனால். ஓகேங்களா? இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். ஏஜ் வந்து பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா 42 years. ஓகேங்களா? தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 18,853 ஸ்டார்ட் ஆகுது ஆஸ் பர் த மந்த். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் போஸ்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் ஒர்க்கர். ஓகேங்களா? இதுக்கு பொறுத்த முடிக்கும் பார்த்தீங்கன்னா பிஏ முடிச்சவங்க யார் வேணால் இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராஜுவேட். ஓகேங்களா?
இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா MS Word கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், எக்ஸல் தெரிஞ்சிருக்கணும், பவர் பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக இங்கே வந்து போட்டிருக்காங்க. ஒர்க்ஸ் எல்லாமே த்ரூ அவுட் வந்து நாமக்கல்ல தான் இருக்கும். ஓகேங்களா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ன்ற ஜாப் ஓப்பனிங்ஸ்னால ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல தான் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நாமக்கல் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க, ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பொசிஷன்ஸ்க்கான எண்ட் இருந்து பார்த்தீங்கன்னா 25/2/2025 இந்த பொசிஷன்ஸ்க்கான வந்து எண்ட் எடுத்து முடியுது, 5 மணிக்கோட முடியுது. இதுக்கான அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸில் தான் நீங்கள் வந்து கொரியர் பண்ணி அனுப்பிச்சிடணும். ஃபார்மை ஜெராக்ஸ் பண்ணி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக எழுதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். ரெகுலர் பேஸ்ட் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் உங்களுக்கு தேவை. மேலும் அடுத்த பார்க்கலாம். தேங்க்யூ, பாய், see you.